கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாசத்துல மீஷோல பொருள்லாம் வாங்கி வீடியோ போட்டுட்டு அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருவேன். இது மாதிரி பண்ணி இந்த ஒரு 6 மாசத்துல மட்டும் 1,20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இவர் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு காமன் ஆடியன்ஸில் பார்க்கும்போது இந்த வழியில் கூட நம்ம பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல. ஆனால் இது ஒரு செல்லராக நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன். இவர் சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி கவனிங்க. மீஷோல பொருள்லாம் வாங்கி வீடியோ போட்டுட்டு அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருவேன். மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறாரு, அதை வச்சு வீடியோ எடுக்கிறாரு, அதை வச்சு அஃபிலியேட் மார்க்கெட்டில் நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு அதை வந்து மறுபடியும் மீஷோக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. கஸ்டமர் ரிட்டர்ன். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்க பொழப்பில் மண்ணெளி போடலாமா ப்ரோ? நீங்கள் உங்களோட சுய லாபத்துக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு அதோட தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னு அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற செல்லரோட வழி உங்களுக்கு தெரியாது இல்லையா? கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணால் அதுக்கு வந்து 180 ரூபா, 160லேருந்து 180 ரூபா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஷிப்பிங் செல்லர் தான் பே பண்ணணும். அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லேயே ஒரு 20 to 40 ரூபா வரைக்கும் தான் லாபம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மீஷோவில் அதிகமாக காம்படிஷன் இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அது ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா 180 ரூபா லாஸ் ஆகும். எங்களோட ப்ரொஃபைலும் வந்து டேமேஜ் ஆகும். அந்த 180 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருளை விற்றா கிடைக்கக்கூடிய லாபம் ஒரே பொருளை போயிடுச்சு. நீங்கள் உங்களோட நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எடுக்கிறீங்க. அஃபிலியேட் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற செல்லரோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன், மீஷோவில் பொருட்களை வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன், நீங்களும் இதே மாதிரி பண்ணி நிறைய பணம் சம்பாதிங்க அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபோரமில் இவ்வளோ ஓப்பனாக அவங்க வீடியோ போடுறதுக்கு எங்கேருந்து தைரியம் வரும்னு தெரில. இந்த வீடியோ ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தா அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிற செல்லரோட நிலைமை என்ன? யாருமே கோடிக்கணக்கில் கோடீஸ்வரங்க யாருமே இந்த தொழில் பண்ண வரது இல்லைங்க. எனக்கு நிறைய மெசேஜ் வருது. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க உமன், என்னால் வேலைக்கு போக முடியல, நான் இண்டிபெண்டண்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க தான் மீஷோவை தேடி வராங்க. ஏன்னா மீஷோவில் வந்து நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நம்ம கொஞ்சமாவது லாபம், இவ்வளோ ரிட்டர்ன்ஸையும் தாண்டி கொஞ்சமாவது லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தான் மீஷோ சைடு வராங்க. ஆனால் இங்கேயும் வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்டர் வரும்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆர்டரை வந்து எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக கஸ்டமருக்கு அனுப்பணும், அதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஆர்டர் வந்துங்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை பேக் பண்ணி அனுப்புவோம். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது என்ன சொல்கிறது இல்லை, அவ்வளோ வழியாக இருக்கும். ஒரு கஸ்டமர் நம்ம என்ன பார்த்து அனுப்புகிறோம், ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நான் முடிஞ்சிருச்சு அதனால் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குற செல்லர்ஸ்க்கு இது எப்படி ஃபீல் ஆகுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.